இங்கே ஏசிபி ஒருத்தர் ரேப் கேஸில் அக்யூஸ்டாக அரெஸ்ட் ஆன 3 பேர் தப்பிச்சு போயிட்டாங்கங்கிற நியூஸை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த 3 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதும் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அவளை மிரட்டிட்டு இருக்கும்போது அவள் என் ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு, எப்போ வேணாலும் வரலான்னு சொல்ல கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. இவங்களும் யாராக இருந்தாலும் நாங்கள் இருக்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா உன்னை கொண்டுருவோன்னு சொல்லி மிரட்டிட்டு கபோர்டுக்குள்ளே ஒளியருக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா கபோர்டில் அந்த பொண்ணோட புருஷன் இறந்து கிடக்குறான். அதை பார்த்துட்டு இந்த 3 பேர் வெளியே போயிருக்கான்னு சொன்னேன், இப்போ என்ன செத்து போய் கிடக்குறான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஆமா என் புருஷன் தான், அவனை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சொல்கிறான். அப்பதான் இவங்க 3 பேரும் என்ன பிரச்சனை, எதனால அவனை கொன்னன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயத்த ஷேர் பண்றா. அவ ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஆட் பிலிம் மேக்கர்னும் இவ வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துல அம்மா அப்பா இல்லாம தனியா தான் வளர்ந்துட்டு இருந்தான்னு சொல்றா. அப்பதான் ஒரு நாள் ஷூட்டிங்காக போயிருக்கும் போது எதர்ச்சியா ஹீரோயினை பார்த்ததும் அவளோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே அவனும் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனா அவ முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பணக்கார, அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவனா இருக்கிறான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு அவ ஹஸ்பண்டை காணும்னு சொல்லி தேடி போகும்போது அங்க போய் பார்த்தா கீழே ஹால் அவங்க 2 பேர்த்துடைய பர்சனல் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்தது இவ பயங்கரமா கோவப்படுறா. இதுக்கு இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அவகிட்ட நான் பண்ணினது தப்புதான், சின்ன வயசுல இருந்தே நான் கேமராவை ஒரு 3வது கண்ணா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், உனக்கு பிடிக்கலன்னு சொன்னது இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், கண்டிப்பா நான் அந்த வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் மேல ப்ராமிஸ் பண்ணி அந்த அன்னைக்கு லஞ்சுக்கு வெளியே கூட்டிட்டு போறா. அங்க போனதும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது அவளோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அவ முன்னாடியே அவங்க 2 பேர்த்தையும் அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுறான். உடனே ஹீரோயின் கோவப்பட்டு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஏன் முன்னாடியே எவனோ ஒருத்தன் உங்ககிட்ட வந்து பேசுறது எனக்கு பிடிக்கல, நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் நீ எங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேல அவன் என்ன அவனோட அம்மா இடத்துல வச்சு பாக்குறான் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் கோவப்பட்டு நான் ஒன்னும் அவன் அம்மாவை கூப்பிட்டு வரல, நான் கூப்பிட்டு வந்தது என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில அவ ஹஸ்பண்டோடைய மேனேஜர் குழந்தைய கூப்பிட்டு வராரு. அந்த குழந்தைக்கு கேன்சருங்கிறதுனால ஆபரேஷனுக்காக அமௌண்ட் கேட்கறதுக்காக வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றான். கரெக்டா அவ ஹஸ்பண்ட் வந்ததும் ஆட் ஷூட்டுக்காக மாடல்ஸ் செலக்ட் பண்ண சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு கேட்கறான். அவ அதுல இருந்து ஒரு மாடலை செலக்ட் பண்ணி கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவனோட மேனேஜர் குழந்தைக்கு இந்த மாதிரி முடியாம இருக்கு, ஆபரேஷன் பண்ண 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி கேட்க அவன் 25,000 சம்பளம் வாங்குற உனக்கெல்லாம் 25 லட்சத்துல ட்ரீட்மெண்ட் கேக்குது, அப்படியே நான் அவ்வளவு பணம் கொடுத்தாலும் கடைசியில உன் புள்ள செத்து போயிட்டான்னா நான் என்ன பண்றது, அந்த பணம் எல்லாம் வேஸ்டா போயிடும், என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே அந்த டென்ஷன்ல மேனேஜர் மாடலுக்கு கொடுக்க வேண்டிய செக்ல 10 லட்சம் ரூபாய்க்கு பதிலா 1 கோடின்னு சொல்லி ஃபில் பண்ணிடுறான். அதை பார்த்ததும் அவன் கோவப்பட்டு அவன் பொண்ணு முன்னாடியே அவனை பிடிச்சு அடிச்சிடறான். ஹீரோயினுக்கு கோவம் வந்து அன்னைக்கு ஆசிரமத்துக்கெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தீங்கல்ல, ரொம்ப வருஷமா உங்ககிட்ட வேலை செய்யறவருக்காக ஒரு 25 லட்சம் ரூபாய் உங்களால கொடுக்க முடியாதா, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க அவ ஹஸ்பண்ட் உடனே நான் அன்னைக்கு கொடுத்த காசு உனக்காக அந்த குழந்தைங்களுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்பதான் அவ ஹஸ்பண்டோடைய ப்ரொடியூசர் பெரிய பெரிய இன்டர்நேஷனல் மாடல்ஸ் எல்லாம் வச்சு நீ ஆட் பண்றேன்னு சொன்னனால தான் நான் உனக்கு அமௌண்ட் கொடுத்தேன், இப்போ நீ என்ன இவ்வளோ லோக்கல் மாடல்ஸ் எல்லாம் நீ செலக்ட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இன்டர்நேஷனல் மாடல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீ ஆட் பண்றதா இருந்தா பண்ணு, இல்லைன்னா நான் உன் மேல கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்ல அப்ப கரெக்டா ஹீரோயின் கண்டினியூஸா போன் பண்ணிட்டே இருக்க இவனுக்கு ரொம்ப கோவம் அதிகமா வருது. உடனே அங்கிருந்து வந்து டோர் ஓபன் பண்ணாத அடிக்கிறதுக்கு கையோங்கிறான். பார்த்தா அவ அழகா இருக்கிறத பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றான். பார்த்தா அவ கன்சீவா இருக்கிறதா சொல்ல அவன் உடனே சந்தோஷப்பட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க போனதும் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர் இது நார்மலான பிரெக்னன்சியே கிடையாது, இந்த பிரெக்னன்சியால நீங்க குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல உடனே அவ ஹஸ்பண்ட் என் ஒய்ஃப் தான் முக்கியம், குழந்தைய அபார்ட் பண்ணிருங்கன்னு சொல்றா. அவளும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அபார்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஸ்டர் ஒருத்தர் வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க குழந்தைங்கலாம் எனக்கு இல்ல, எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல, நான் நிறைய குழந்தை பெத்து வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்ல உடனே அந்த சிஸ்டர் கர்ப்பப்பை இருந்தா தானமா குழந்தைய பெத்துக்க முடியும், உங்களுக்கு தான் கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறா. எனக்கு அபார்ஷன் தானே நடந்துச்சு, நீங்க என்ன கர்ப்பப்பை ஆபரேஷன் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க அப்பதான் சிஸ்டர் சொல்றாங்க கர்ப்பப்பை எடுக்கிற ஆபரேஷன்ல தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் சைன் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொன்னதும் இவ உடனே கோவமா போய் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பெர்மிஷனே இல்லாம என்னோட தாய்மையை நீ எடுத்திருப்பேன்னு சொல்லி சண்டை போட அவன் உடனே உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, ஆமா நான் உன்னை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா மட்டும் தான் பாக்குறேன், நான் உன்னை ஒரு பெரிய மாடல் ஆக்கி இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போய் உன்னை பெரிய ஸ்டார் ஆக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன குழந்தை அது இதுன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே அவ நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு சொல்லி நான் உன் மேல கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்றான். அப்பதான் அவ புருஷனும் இருந்துட்டு நீ யார்கிட்ட வேணாலும் போய் கேஸ் கொடு, எங்க வேணாலும் போய் சொல்லு, அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு போட்டோ ஷூட் ஒன்று எடுக்கணும், அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்ல அவ அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறான். உடனே இவனும் இவங்க பர்சனலா இருந்த வீடியோவை எடுத்து காமிச்சு எந்த வீடியோவுமே நான் டெலிட் பண்ணல, எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா இது எல்லாத்தையுமே நான் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்ல இவ உடனே பயந்து ஃபீல் பண்ணிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அவளோட ஹஸ்பண்டும் வர 2 பேர்த்துக்கும் பயங்கரமா சண்டையாகுது. ஒரு
கட்டத்துக்கு மேல அவளோட ஃப்ரெண்டு அவ ஹஸ்பண்ட கொலை பண்ற அளவுக்கே போயிடுறான். அவ ஃப்ரெண்டு IAS போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனை கொலை பண்ணிட்டா இவனோட கரியரே போயிருன்னு சொல்லி அவ அங்கிருந்து அவனை அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் இதுக்கப்புறம் விட்டா நீ என்ன விட்டுட்டு போய் நீ அவன் கூட செட்டில் ஆயிருவே, உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அவளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றா. உடனே அவங்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவளே கத்தி எடுத்து அவளை குத்தி கொலை பண்ணிடுறா. இதை அந்த 3 பேர்கிட்டயும் ஷேர் பண்றா. அதுக்கப்புறம் இவளோட கதை கேட்ட அந்த 3 பேரும் இவ மேல இறக்கப்பட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அப்ப கரெக்டா எடுத்துட்டு போகும்போது செக் போஸ்ட்ல மாட்டிக்கிறாங்க. அப்ப இருந்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் சீரியஸா இருக்காங்க, நான் பிளட் கொடுக்க போகணும், என்ன விடுங்கன்னு சொல்ல அவங்க சரி உங்க காரை செக் பண்ணிட்டு அனுப்பி விட்டுறோம்னு சொல்லி வராங்க. உடனே அவ தயங்கிட்டே நிற்கும் போது ஒரு ஆபீசர் வந்து அவங்க தான் அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்றாங்கல்ல, அவங்களை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இவங்களும் போய் அவனோட பாடியை எரிச்சிட்டு அங்க இருந்து அவங்க 3 பேரையும் விட்டுட்டு இவ கரெக்டா வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் இவளுடைய போனுக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து போன் வந்து நீ பண்ண கொலை பத்தி எனக்கு தெரியும், அதை பத்தி நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி கேட்க உடனே இவ அந்த மேனேஜர் அவர் பொண்ணு ட்ரீட்மெண்ட்காக கேட்ட பணம் ஞாபகம் வருது. அப்பதான் இதெல்லாம் அந்த மேனேஜர் பண்ற வேலை தான் போல அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டு அங்கேயும் போறா. அங்க ஒரு மாஸ்க் போட்ட ஆளு வந்து பணத்தை வாங்கிட்டு இருக்கான். கரெக்டா அவ யாருன்னு பார்க்க ட்ரை பண்ணும்போது அவங்கள வந்து போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்பதான் அது யாருன்னு மாஸ்க் கழட்டி பார்க்கும்போது நைட்டு செக் போஸ்ட்ல பார்த்த போலீஸ் ஆபீசர் அவரை பிடிச்சிட்டு போய் ஏசிபி முன்னாடி நிறுத்த அவர் என்ன நடந்ததுன்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. அப்பதான் அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு நைட்டு செக் போஸ்ட்டுக்கு இவங்க வந்தப்போ இந்த பொண்ணுடைய காரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த சாரும் போனாரு, போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரத்திலே வந்துட்டாரு, அதனாலதான் இவர் மேல சந்தேகப்பட்டு இவரை ஃபாலோ பண்ணன்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் ஏசிபி அந்த ஆபீசர் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவர் சொல்றாரு நைட் இந்த பொண்ணு வந்தப்போ ரொம்ப பதட்டமா இருந்தா, அது மட்டும் இல்லாம அவ காருக்கு பின்னாடி பிளட் ஒழுகிட்டு இருந்தது, அதனாலதான் நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அங்க போய் பார்க்கும்போது ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து இவளோட கார் வெளியே வந்ததை பார்த்தேன். அங்க போய் பார்த்தா யாரோ ஒருத்தரோட பாடி எரிஞ்சிட்டு இருந்தது, அதனாலதான் அதை சாதகமா வச்சு நான் இவங்க கிட்ட பணம் கேட்டேன்னு சொல்ல உடனே ஏசிபி கோவப்பட்டு உன்ன மாதிரி ஒரு சில ஆபீசராலதான் போலீஸ்க்கு கெட்ட பேருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறேன். அப்பதான் ஹீரோயின் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஹீரோயின் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், என் ஹஸ்பண்டை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றேன். உன் ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்கும்போது நம்பர் 1 ஹேட் பிலிம் மேக்கர்னு சொல்லி சொல்றான். உடனே நீங்க கொலை பண்ணது ஒரு பெரிய விஐபின்னு சொல்லி ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணிடுறாரு அந்த ஏசிபி. அப்ப கரெக்டா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவளுக்கு போன் பண்ண ஏசிபி எடுத்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. உடனே அவன் பதறிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா நீ என் ஹஸ்பண்டை கொலை பண்ண, உனக்காக நான் பழி ஏத்துக்கிட்டேன். உடனே அவன் ஷாக் ஆகி நான் எப்ப கொலை பண்ண, நீ அங்கிருந்து போன்னு சொல்லும் போதே நான் கிளம்பி போயிட்டேன்னு சொல்ல அப்போ உடனே ஹீரோயினா அப்போ அவரை கொலை பண்ணிட்டு கேட்டை எகிரி குதிச்சு போனது யாரு நான் பார்த்தேன்னு சொல்லும்போது கரெக்டா ஏசிபி வந்துடுறாரு. என்ன 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களான்னு கேட்க அப்பதான் ஹீரோயின் உண்மையாவே நான் என் ஹஸ்பண்டை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஷேர் பண்றா. அந்த அன்னைக்கு நைட்டு அவ ஹஸ்பண்ட் அவளை கொலை பண்ண போகும்போது அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூம்ல போய் லாக் ஆகி உட்கார்ந்துருக்கா. கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதவு தட்டுற சத்தம் கேட்கலன்னு சொல்லி கீழே போய் பார்க்கும்போது அவளோட ஹஸ்பண்டை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜன்னல் வழியா பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் கேட்டை எகிரி குதிச்சு போறத அவ பாத்திருக்கா. சொன்ன உடனே ஏசிபி போலீஸை வச்சு அவளோட வீட்டையும் ஃபார்ம் ஹவுஸையும் போய் சர்ச் பண்ண சொல்ல அவங்க வீட்டுல ஒரு கத்தி கிடைக்குது. அந்த கத்தி எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் இவங்களது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட யாருமே மேட்ச் ஆகல. உடனே ஏசிபி இவங்க 3 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு போனதும் அவளோட ஹஸ்பண்ட் நம்பருக்கு யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜ் பார்த்தது இவளுக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. இவர் எதுக்கு இவன் நம்பருக்கு மெசேஜ் பண்றாருன்னு சொல்லி போய் லேப்டாப்ல எதையோ தேடி பாக்குறா. அதை பார்த்துட்டு கரெக்டா ஏசிபி வீட்டுக்கு போறா. அங்க போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த 3 அக்யூஸ்டும் அங்க இருக்காங்க. அதை பார்த்தது இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்பதான் அவ சொல்றா அவளுடைய ஹஸ்பண்டுக்கு ஏசிபி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த மெசேஜ் வச்சு லேப்டாப்ல சர்ச் பண்ணும்போது இவ ஹஸ்பண்ட் கிட்ட செலக்ட் பண்ணி கொடுத்த அந்த மாடல் தான் இறந்து போயிருப்பான். மாடலை வந்து ரேப் பண்ணி கொன்னுட்டாங்கன்னு சொல்லி தான் இந்த 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 3 பேருக்கும் உங்க 3 பேருக்கும் என்ன சம்மதம் சொல்லி கேட்க அப்பதான் அவங்க 3 பேரும் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தனுடைய லவ்வர் தான் அந்த மாடல். அவனை நம்பி அவ வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பா. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது அவ இப்ப எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா எல்லாம் இல்ல, நான் ஒரு பெரிய மாடல் ஆகணும்னு சொல்றா. உடனே அவங்க 3 பேரும் சேர்ந்து அவ மாடல் ஆகிறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய மேனேஜர்ஸ் ஆடிஷன்ஸ் எல்லாம் நிறைய பக்கம் கூட்டிட்டு போய் கடைசியா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அவளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அப்பதான் போட்டோ ஷூட்டுக்காக அங்க போய் இருக்கும்போது ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஜுவல் எடுத்து கொடுத்துட்டு அதை மட்டும் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்ல உடனே அவ பயங்கரமா ஷாக் ஆகி இந்த மாதிரி போட்டோ ஷூட்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் பணத்துக்காக பண்றது இல்ல, மாடல் ஆகணுங்கிறது என்னுடைய பெரிய ஆம்பிஷன், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, தெரியாம வந்துட்டேன்னு சொல்லி அவ பண்ண மாட்டேங்கிறா. உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவளை பண்ண சொல்லி கம்பல் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல அவனை பிடிச்சு அடிச்சிடறா. அவனும் அவளை போட்டு அடிக்க கத்துற சத்தம் கேட்டதும் அவ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வெளியிருந்து ஓடி வராங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அடிக்க அப்ப யாரோ ஒரு ஆளு அந்த பையனோட பின்னாடி வந்து அடிக்கிறான். அது வந்து வேற யாரும் இல்ல ஏசிபி தான். ஏசிபியும் ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சேர்ந்துதான் இந்த கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாடலை கொண்டு இவங்க 3 பேருக்கும் ட்ரக்ஸை கொடுத்து இவங்க தான் போதையில அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பொய் கேஸ் இவங்க மேல போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்துதான் இவங்களை பழி வாங்கணும்னு சொல்லி அவங்க
3 பேரும் தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க. அந்த அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேர் தான் வந்து இவளுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிட்டு வெளியே போகும்போது தான் ஹீரோயின் யாரோ எகிரி குதிச்சு போறதை பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் வெளியே போலீஸ் இவங்களை தேடுறத பார்த்து மறுபடியும் எங்கேயும் போறக்கு வழி இல்லாம இவ வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. அப்புறம் உன்னோட கதையெல்லாம் கேட்டு உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த ஏசிபி வந்து ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறான். ஹீரோயினை ஷூட் பண்ணிட்டு இவங்க 3 பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இவங்க 4 பேரும் சேர்ந்து ஏசிபி அடிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கடைசியா ஆசிரமத்திலே போய் சேர்ற மாதிரி இந்த படமும் முடியுது.